அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். போடா பொம்பள பொறுக்கி. அடுத்த வினாடி மனோகர் சுரேஷின் தாடையில் குத்துவிட, சுரேஷ் அருகில் இருந்த தூண் மீது இடித்துக் கொண்டு கீழே விழுந்தான். நெற்றியில் அடிபட்டதில் ரத்தம் கசிந்து கண்களில் விழ காத்திருந்தது. விடு மனோகர், விடு. அவனை பத்திதான் உனக்கு தெரியுமே. சுரேஷை மேற்கொண்டு தாக்க எத்தனித்த மனோவை நண்பர்கள் பின்னுக்கு இழுத்தனர். அடிபட்ட அவமானப்பட்ட கோபத்தில் சுரேஷ் எழுந்து, தைரியம் இருந்தா இப்ப வாடா என்று சண்டைக்கு முற்பட்டான். புறங்கையால் ரத்தத்தை துடைத்துவிட்டு கோபமாய் முன்னேறினான். சுரேஷுக்கு வேண்டிய நண்பர்கள் அவனை இழுத்து பிடித்தனர். தைரியம் இருந்ததால் தான் அடித்தேன். எப்பவுமே சாதுவா இருப்பேன்னு நினைச்சியா? எவ பின்னால வேணும்னாலும் சுத்துவேன். நீ யாருடா கேக்குறதுக்கு? வேண்டாம் மனோ, வா போகலாம். மனோவை தனி இடத்துக்கு இழுத்து போனார்கள். சுரேஷையும் அவனுடைய நண்பர்கள் வேறு இடத்துக்கு அழைத்து போனார்கள். வேண்டாம் சுரேஷ், நீ இதுல தலையிடாத. சாதாரணமா சினிமாவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். நடிகைகளை பத்தி பேசினா நீயும் அதோட நிறுத்தி இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் மனோன்மணியை இதுல இழுத்த? அதனாலதான் மனோகர் கோவப்பட்டான். ஆனாலும் அடிக்கிற அளவுக்கு அவன் வந்திருக்க கூடாது. ஏய், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு, வாங்க டாக்டர் கிட்ட போகலாம். சுரேஷை டாக்டரிடம் அழைத்து போனார்கள். டாக்டர் கட்டு போட்டு மருந்து கொடுத்தார். அதற்குள் விஷயம் கல்லூரி முழுவதும் பரவிவிட்டது. மனோ அமைதியான ஆளாச்சு, அவனா இப்படி பண்ணினான்? எல்லாம் லவ் மேட்ரு மச்சி. சுரேஷும் பிராக்கெட் போட்டான். பிகரும் அடியல, அதான் வஞ்சம் தீர்த்துக்கிட்டான். என்னத்த வஞ்சம் தீர்த்தான்? அடி வாங்கிக்கிட்டு கீழே விழுந்தான். அவனுக்கு வேணும். பண திமிருலதான் அப்படி பேசி இருப்பான். மறுநாள் கல்லூரியில் இதுவே பேச்சு. அனைவரின் கவன ஈர்ப்பையும் பெற்று ஹாஸ்டல், மரத்தடி, கிரவுண்ட் என்று பரவியது. 2 பேருக்கும் டிசி தான். சுரேஷோட அப்பாவுக்கு போலீஸ்ல நல்ல செல்வாக்காம். மனோவுக்கு தான் லாடம். பிரின்சிபல் கிட்ட எந்த வேலையும் நடக்காது. பிரின்சிபல் ஒரு முடிவு எடுத்தால் யாருக்காகவும் மாற மாட்டாராம். பாவம், மனோவும் சுரேஷும் ஒரு பொண்ணுக்காக டிசி வாங்க போறானுங்க. காலை 11 மணிக்கு மனோ என்று அழைக்கப்படும் மனோகரும் சுரேஷும் பிரின்சிபல் அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். இருவரும் பிஎஸ்சி பிசிக்ஸ் 3ஆம் ஆண்டு மாணவர்கள். இந்த சண்டைக்கு காரணமான மனோன்மணியும் அதே வகுப்புதான். அவள் இன்று கல்லூரிக்கு வரவில்லை. காரணம், அக்காவின் திருமணத்துக்காக 4-5 நாட்களாக விடுமுறையில் இருந்தாள். அவமானமும் கோபமும் நிறைந்திருந்தாலும் சுரேஷ் கொஞ்சம் கலவரப்பட்டு போனான். இம்முறை அப்பா உதவிக்கு வரமாட்டார். எனவே பைக்கை நிறுத்திய போது கால் தவறி விழுந்து விட்டதாக வீட்டில் சொல்லி சமாளித்தான். இந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் வாட்ச்மேனுடன் தகராறு, மதிய உணவின் போது மெஸ் மேனேஜருடன் வாக்குவாதம், ஸ்கூட்டர் பார்க்கிங்கில் சண்டை என்று அவனுடைய பழைய சரிதம் அவ்வளவு சரியாக இருந்ததில்லை. அவனுடைய அப்பாவுக்காக பல தருணங்களில் கல்லூரி முதல்வர் மன்னித்து விட்டிருக்கிறார். மனோ கொஞ்சம் தைரியமாகத்தான் இருந்தான். படிப்பு, ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் என்று அவனுடைய இமேஜ் பாதுகாப்பானதாகவே இருந்தது. அவனை பற்றிய ஒரே விமர்சனம் மனோதான், அதாவது மனோன்மணிதான். அவரவர் நண்பர்கள் வட்டத்தில் இருவருடைய செல்ல பெயருமே மனோ என்று இருந்தது ஒரு வினோத ஒற்றுமை. அவர்கள் நட்படைவதற்கு அதுவும் ஒரு காரணம். கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே அவர்கள் நட்பு இருந்திருந்தால் அது அவ்வளவாக பேசப்பட்டிருக்காது. அது கொஞ்சம் எல்லை கடந்து சினிமா, பீச், பார்க் என்று விரிந்ததில் ஒரு சிலருக்கு காழ்ப்பு. அதில் சுரேஷும் ஒருவன். சக மாணவியை தரக்குறைவாக பேசியதாலேயேதான் அவ்விதம் நடந்து கொண்டதாகவும் அதற்காக வருந்துவதாகவும் கல்லூரி முதல்வரிடம் சொல்லிவிட தீர்மானித்தான் மனோ. ஆனால் அதற்கெல்லாம் தேவையே ஏற்படவில்லை. பயத்தில் சுரேஷ், சண்டை எதுவும் நடக்கவில்லை, மனோ என்னை அடிக்க வருவது போல பாவனை செய்தான். நான் வேகமாக பின்வாங்கியதில் தூணில் இடித்துக் கொண்டு கீழே விழுந்து விட்டேன் என்றான். முதல்வர் இதில் அதிக நேரம் செலவிட விரும்பவில்லை. இறுதி தேர்வு நெருங்குகிற நேரத்தில் இதெல்லாம் என்ன வீண் வேலை என்கிற ரீதியில் அறிவுரை சொல்லி எச்சரிக்கை விடுத்து அனுப்பிவிட்டார்.
ஒரு வாரம் கழித்து மனோன்மணி கல்லூரிக்கு வந்தபோது எல்லோரும் அவளை பார்த்த விதம் ஒரு மாதிரி இருந்தது. முதலில் அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இடைவேளையின் போது தோழியின் மூலம் கேள்விப்பட்டு அதிர்ச்சியும் துயரமும் கொண்டாள். நீ இப்படி செய்வேன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல மனோ. இல்ல மனோன்மணி, அவன் உன்னை பற்றி என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் என்ன பத்தி என்ன சொன்னா என்ன? அவன் வார்த்தைகளுக்கு போய் மதிப்பு கொடுத்து நீ ஏன் உணர்ச்சி வசப்பட்ட? மனோன்மணி கடிந்து கொண்டாள். மனோகர் மௌனம் சாதித்தான். அதற்கப்புறமும் அவர்களது அன்பும் நட்பும் தொடர்ந்தது. சிலர் பார்வையில் நட்பாகவும் சிலர் பார்வையில் காதலாகவும் அது பார்க்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் மனோ எப்போது தன்னிடம் தன் காதலை வெளிப்படுத்துவான் என்று மனோன்மணி எதிர்பார்த்தாள். படிப்பு முடிந்து நல்ல வேலை கிடைத்ததும் அந்த செய்தியோடு தன் காதலை வெளிப்படுத்த மனோகர் எண்ணியிருந்தான். எதிர்பார்ப்புகளும் காத்திருத்தல்களும் அவர்களுக்குள் மாறி மாறி நிகழ்ந்த வண்ணம் இருந்தன. அவனுக்காக அவள் காத்திருப்பதும் அவன் அவளை போய் பார்த்து தனிமையில் தங்களது அன்பின் எல்லைகளை விசாலப்படுத்திக் கொண்டதும் தொடர்ந்தன. இருவரும் அதே கல்லூரியில் மேற்கொண்டு MSc பிசிக்ஸ் படிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனர். ஆனால் இறுதி தேர்வு முடிந்து விடுமுறைக்காக ஏற்பட்ட பிரிவு நிரந்தரமாகிவிடும் என்று இருவரும் எதிர்பார்க்கவில்லை. மனோகரின் படிப்புக்கு இதனால் வரை ஆதரவளித்த மாமா திடீரென்று இறந்து போக அவருடைய குடும்ப பாரமும் அவனுடைய தலையில் விழுந்தது. அத்தோடு அவருடைய மகளை அவன் மணக்க வேண்டிய நிர்பந்தமும் அவனது கடமையின் பார்ப்பட்டு போனது. தன் முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்த அவனுடைய மாமா இறப்பதற்கு சில தினங்கள் முன்பு வந்து மனோகர் மேற்கொண்டு படிக்க கொஞ்சம் பணம் கொடுத்தார். மனோகரின் அம்மா லட்சுமியிடம் என் பொண்ணை கட்டிக்குவான்னு எதிர்பார்த்து அவனோட படிப்புக்கு நான் உதவி செய்யல லட்சுமி. நல்லா படிக்கிற பையன் படிக்கட்டுமேனு தான் செஞ்சேன். நீ என் மகளை மகளா நினைத்து வேறு இடத்தில் கட்டி கொடுத்தாலும் சரி, மருமகளா உன் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாலும் சரி. ஏன்னா இப்படி சொல்றீங்க? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோன்னு தான் நான் பயந்தேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்களும் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்ததான் போறீங்க. அம்மாவும் மாமாவும் பேசிக்கொண்டது காதில் விழுந்தது. அடுத்த 2 வாரங்களில் மாமா இறந்து போனார். மனோகர் செயலிழந்து நின்றான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனோகர் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்பதில் அவனுடைய அம்மா உறுதியாக இருந்தாள். மனோன்மணி என்கிற தன் கல்லூரி தோழியை காதலியை வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் ஆக்கிவிட வேண்டிய நிர்பந்தத்தில் மனோகர் நின்றான். அவளின் அன்பின் பார்ப்பட்டு நட்பின் பார்ப்பட்டு அவளை தேடி போக முடியாத நிலை. மனோன்மணியின் வீட்டிலும் அவள் மேற்கொண்டு படிப்பதை விரும்பவில்லை. மற்றொரு கல்லூரியில் மனோகர் MSc சேர்ந்தான். மதிப்பெண் பட்டியல் வாங்க வந்தபோது அவளிடம் தன் சோகத்தை எல்லாம் கொட்டினான். அதிர்ந்து நின்ற பெண்மை மௌனத்தையும் கண்ணீரையுமே பதிலாக்கியது. கடமை என்பது ஒரு விலங்கு, அதுவும் பாசத்தின் பார்ப்பட்ட கடமை. விலங்கோடு கூடிய சிறை மாதிரி. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர முடியாது. எத்தனை உயரமாய் பறந்தாலும் அந்த மதில்களுக்குள் தான் வந்து இறங்கியாக வேண்டும். இந்த மதில்களை உடைக்க முற்பட்ட கால்களில் முடமாகாத கால்கள் குறைவு. உயர பறந்தவர்களில் பத்திரமாக வேறு இடங்களில் தரையிறங்கியவர்கள் குறைவு. அதன் சாட்சிகளாய் மனோகர் மனோன்மணி சந்திப்பதும் அன்பு கொள்வதும் ஒருவர் பின் ஒருவர் செல்வதும் எவ்வளவு இயல்போ அத்தகையதே பிரிவதும். இரண்டுக்குமான நியாயங்களும் தர்மங்களும் ஒன்றே. இது சரி இது தவறு என்று சொல்ல அவை இரண்டல்ல. சந்திப்பும் பிரிவும் ஒன்றின் கூறுதான். தெளிவாய் வகுக்கப்பட்ட பாதையில் 2 மனோக்களும் பிரிந்தனர். இன்னொரு பாதையின் மற்றும் ஒரு மைல்களில் சந்தித்துக் கொள்ள. அப்படித்தான் மீண்டும் சந்தித்தனர். வசதியான இடத்தில் வாழ்க்கைப்பட்டு மனோன்மணி தன் கணவர் மற்றும் மகனுடன் ஒரு விருந்தாளியாய் மனோகர் வீட்டுக்கு வந்தாள். அம்மாவுக்கும் மாமாவுக்கும் தாத்தா விட்டு சென்ற கொஞ்ச நிலம் மற்றும் இதர சொத்துக்களை எல்லாம் விற்று மூலதனமாக்கி மனோகர் இன்று MSc PhD படித்து முடித்தான். உறவினர்களின் யோசனையால் இனியும் தாமதிக்க கூடாது என்று நிகழ்ந்தேறிய கஸ்தூரியுடனான அவனது திருமணம். பாதைகள் பிரிவதால் பயணங்கள் நின்று போகிறதா என்ன? அதிகம் படித்திராத அன்பும் பாசமும் உறவு வட்டமும் என்று வளர்ந்த கஸ்தூரி. உங்களை பற்றி நிறைய சொல்லி இருக்காங்க. தொடர்ந்து படிச்சிருந்தா கலெக்டரா கூட ஆயிருப்பீங்கன்னு மனோன்மணியிடம் சொல்லி சிரித்தவாறே தேநீர் வழங்கினாள் கஸ்தூரி.
இப்போ மட்டும் என்ன, கம்பெனியில் பாதி ஷேர் அம்மா பேர்ல தான். கம்பெனிக்குள்ள என்னை விட அம்மாவுக்குத்தான் ஏக மரியாதை. மனோன்மணியின் கணவர் சொல்ல அவள் வெட்கத்தில் எழுந்து சமையலறைக்குள் போய் கஸ்தூரியிடம் பேசத் தொடங்கினாள். வங்கி கடனுக்காக மனோகர் காத்திருந்தான். ஜெர்மனியில் நியூக்ளியர் பிசிக்ஸ் பற்றிய ஆய்வு மேற்கொள்ள. உண்மையில் மனோன்மணியையும் அவளது கணவரையும் மகனையும் நல்ல ஹோட்டலுக்கு அழைத்து போய் விருந்து கொடுக்கத்தான் விரும்பினான். பணப்பற்றாக்குறையால் அவனால் முடியவில்லை. ஒரு நல்ல வேளையில் அமர்ந்த பின் அவர்களை அழைத்து விருந்தோம முடிவு செய்து கொண்டான். இத்தனை வருடங்கள் கழித்து மனோன்மணி தன் வீடு தேடி வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. காலம் எத்தனைதான் நம்மை புரட்டி போட்டாலும் நாமும் அதன் போக்கில் விழுந்து எழுந்தாலும் நல்ல நினைவுகளும் நல்ல மனிதர்களும் நம்மை விட்டு விலகுவதில்லை. நாமும் அதை அனுமதிப்பதில்லை. ரயில் நிலையம் வரை அழைத்து சென்று அவர்களை வழியனுப்ப காத்திருந்தான். ரயில் வர சற்று நேரம் இருந்தது. பையன் சாக்லேட் கேட்டு அடம்பிடிக்க அவளின் கணவர், நீங்க பேசிட்டு இருங்க, நான் அந்த கடை வரை போய் வரேன். வேறொரு பாதையில் மாறுதலான தனிமையில் மனோகரும் மனோன்மணியும். பழைய நினைவுகள் வர மனோகர் சிரித்தான். என்ன சிரிக்கிற மனோ? சுரேஷ் என்னை திட்டினதும் நான் அவனை அடித்ததும் சிரிப்பா இருக்கு. சிரிப்பா இருக்கும், சில சமயம் வருத்தமாகவும் இருக்கும். மனோன்மணி முகம் மாறி போனாள். அதை மனோகரும் கவனித்தான். ஏன் மனோ அப்படி நினைக்கிற? எனக்கு பின்னாடி சுத்தினவன்னு நான் உன்னை நினைத்து இருந்தால் இப்போ உன் வீடு தேடி வந்து இருப்பேனா? நீ வருத்தமா இருக்குன்னு சொல்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதோ பதில் சொல்ல மனோகர் இடைமறிக்க மனோன்மணி இடம் கொடுக்காமல் தொடர்ந்தாள். அது ஒரு காலம் மனோ, சரியா சொன்னா பருவம். குழந்தையா இருந்தப்போ செய்த சேட்டைகளை நினைத்து இப்போ வருத்தப்படுறது முட்டாள்தனம் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். வருத்தப்படாதே. நீ இப்போ மேற்படிப்புக்காக வெளிநாடு போறேங்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உன்னோட இந்த வெற்றிக்கெல்லாம் நான் காரணமா இருக்க கொடுத்து வைக்கலேன்னு எவ்வளவு வருத்தப்படுறேன்னு தெரியுமா? நீ வருவேன்னு நானும் தானே காத்திருந்து உட்கார்ந்திருந்தேன். சரியா வாழ்ந்தோமா தப்பா வாழ்ந்தோமாங்கிறது முக்கியமில்லை. அந்தந்த காலகட்டத்தில் அதனோட புரிதலோடும் புரியாமையோடும் வாழ்வதுதான் வாழ்க்கை. உன்னை போல ஒரு திறமைசாலி கூட பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? மனோகர் மௌனமாய் இருந்தான். வருத்தப்படாதே மனோ, நீ சாதித்தது குறைவு. நீ செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. காலேஜ்ல நடந்ததை நினைத்து வருத்தப்படாத. அன்றைக்கு அது நடந்ததால் தான் இன்றைக்கு இது நடந்திருக்கு. இனியும் நல்லது நிறைய நடக்கும். கோயம்புத்தூரில் ஒரு ஃபேக்டரிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உன்னோட சாதனையை பற்றி கேள்விப்படுற வாய்ப்பை எனக்கு கொடு. நடந்தது தவறுன்னு நினைத்து நீ வருத்தப்பட்டா அதுக்கெல்லாமான பிராயச்சித்தமா உன் சாதனை இருக்கும். மனோன்மணி அமைதியானாள். ஜெர்மனியில் படிப்பு முடிஞ்சு வந்ததும் கோயம்புத்தூர் வா. கஸ்தூரியையும் அழைச்சுக்கிட்டு. ரயில் நிலையத்தின் கூச்சல்களுக்கு இடையேயும் இருவரிடமும் ஒரு பேரமைதி நிலவியது. அவர்களின் இதயங்கள் பேசிக் கொண்டனவோ என்னவோ. அவர்கள் செல்ல வேண்டியதற்கான ரயில் பற்றிய அறிவிப்பு ஒலிபெருக்கில் வெளியானது. இருவரும் தம் நிலை பெற மனோன்மணி மனோகரை பார்த்தாள். என்ன நினைத்தாளோ, சட்டென்று தன் வலது கையில் இருந்த 4 வளையல்களை கழற்றி மனோகரின் பாக்கெட்டில் வைத்தாள். அதிர்ந்தவனாய் மனோகர், மனோன்மணி என்ன இது? கஸ்தூரி எல்லாம் சொன்னாள் மனோ. நீ இதை அடகு வச்சாலும் சரி வித்துட்டாலும் சரி, நீ படிப்பை முடிக்கணும். வேணாம்னு சொல்லிவிடாதே. படிப்பெல்லாம் முடிஞ்சு வெளிநாடெல்லாம் போவேல, அப்போ ஃபாரின் கோல்டுல திருப்பி கொடுப்பேல. வெகுளியாய் சிரித்தாள். வேண்டாம் மனோ, பேங்க்ல லோன் கிடைக்கும். கிடைக்கலனா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். அவன் பதில் சொல்லிவிட்டு வளையல்களை எடுக்க முற்பட்ட போது அவளுடைய கணவர் வந்துவிட செய்வதறியாத அமைதி காத்தான். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்த பெண்ண, எங்க ஃபேக்டரிக்கு அவசியம் நீங்க வரணும். உங்க படிப்பு வேற, எங்க தொழில் வேற. நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ், நாங்க டெக்ஸ்டைல்ஸ் என்று சிரித்தார் மனோன்மணியின் கணவர். 2 மனோக்களும் அவரின் சிரிப்பை பகிர்ந்து கொண்டு பங்கேற்றனர். ரயில் வந்ததும் மூவரும் கிளம்பினர். ஜன்னல் ஓரத்தில் மூவரும் கையசைக்க ரயில் புறப்பட்டு வேகம் பிடித்து தூரத்தில் வளைவில் புள்ளியாய் மறைந்தது. மனோகரின் பைக்குள் மனோன்மணியின் வளையல்கள் கனத்தன. நன்றி.
கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.